students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths chapter 4 example 4.5 தான் பார்க்க போறோம். வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Example 4.5 in figure 4.20 ப்ராப்ளத்துல கொடுத்திருக்காங்கமா இந்த figure angle A equal to angle CDE. அப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா angle A equal to angle CDE. இல்லையா இது நமக்கு ப்ராப்ளத்துல கொடுத்திருக்காங்க. CDD ல ED CED. Next என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Triangle CAB similar to triangle CED என நிரூபிக்கவும் மேலும் x இன் மதிப்பை காண்க. அப்ப நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணுமா? triangle CAB இல்லையா? triangle CAB similar to triangle CED. இப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேமா? அத ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்து அத வந்து சிமிலாரிட்டின்னு ப்ரூஃப் பண்ணணும். அதில் எக்ஸுங்கிற வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். வாங்க பார்க்கலாம். ஓகேம்மா, இப்போ இந்த ட்ரையாங்கிளை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போ நமக்கு கால்குலேட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இது நமக்கு பெரிய ட்ரையாங்கிள் இல்லையா? இது வந்து சி, இது வந்து ஏ, இது வந்து பி. ஓகேம்மா, இப்போ இதில் என்ன வேல்யூஸ் வரும்? ஏசி என்ன வரும் பாருங்க, 7 + 8னா 15 இல்லையா? 15 சென்டிமீட்டர், அதாவது 7 + 8 ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு 15 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஏபி வந்து 9 சென்டிமீட்டர். அப்புறம் பிசி வந்து நமக்கு 12 சென்டிமீட்டர், அதாவது 10 + 2. ஓகே, நெக்ஸ்ட் இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அது எப்படி இருக்குன்னு பாருங்க, இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கு இல்லையா? இப்படி ஷேப்பில் இருக்குது. அதுக்கு வந்து CDE. அப்போது CD என்னமா கொடுத்துருக்காங்க? 8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் டிஇ வந்து எக்ஸ், இதான் நமக்கு கேட்டிருக்காங்க இல்லையா? எக்ஸோட ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இசி, அதாவது சிஇ அல்லது இசி, அது வந்து 10 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ அந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் பாருங்க, ஆங்கிள் சி வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமன். இப்போ பெரிய ட்ரையாங்கிளுக்கும் நமக்கு ஆங்கிள் சி வந்து காமன் தான், குட்டி ட்ரையாங்கிளுக்கும் ஆங்கிள் சிங்கிறது காமன். அப்போ எப்படி எழுதலாம் பாருங்க, ட்ரையாங்கிள் ஏபிசி இல்லையாம்மா? ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் சிடிஇ. ஓகேம்மா, சிஇடின்னு எழுதலாமே, சிஇடி. அங்கே ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க மாதிரி சிஏபின்னு எழுதலாம், சிஏடி. இதில் வந்து நமக்கு இதில் வந்து ஆங்கிள் சி வந்து காமன், ஆங்கிள் சி இஸ் காமன், பொதுவாக இருக்கிறதுனால நம்ம அப்படி எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு அவங்களே ப்ராப்ளத்தில் கொடுத்துட்டாங்க ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் சிஇடி. ஓகேவா, ரெண்டுமே ஆங்கிள் வந்து ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா பெரிய ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய ஆங்கிள் ஏயும் குட்டி ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய ஆங்கிள் இ எங்கே இருக்குமா? இப்போ பெரிய ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து இது. ஓகேவா, இது ஆங்கிள். குட்டி ட்ரையாங்கிள் கூட இதுவும் நமக்கு சேம்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சேம். அப்போது பை ஆங்கிள் ஆங்கிள் சரிம்மா, ஏன்னா சேம் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ ஆங்கிள் க்ரைட்டீரியா ட்ரையாங்கிள் CAB similar to triangle CED. கரெக்டாமா? அதாவது ஆங்கிள் க்ரைட்டீரியா ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. கொடுக்குறதுல இருந்து தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டு ட்ரையாங்கிளுமே வந்து சிமிலாரிட்டி நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், பார்ப்போம். ஓகேம்மா, ரெண்டு ட்ரையாங்கிளுமே சிமிலாரிட்டியாக இருக்கிறதுனால நம்ம பக்கங்களை வந்து ஈக்குவேட் பண்ணலாம் பாருங்கள். பெரிய ட்ரையாங்கிளாக இருக்கக்கூடிய CA. ஓகேம்மா, CA பை இப்போ இந்த பக்கமா மாற்றிடக்கூடாது, இந்த பக்கம் ப்ளஸ் இந்த பக்கம். ரெண்டாவது இந்த பக்கம், இது ரெண்டாவது பக்கம், இது வந்து ரெண்டாவது பக்கம், இது வந்து மூணாவது பக்கம், இது வந்து மூணாவது பக்கம். ஓகேம்மா, மாற்றிடாதீங்க. இப்போ சிஏ அப்போ ரெண்டாவது ட்ரையாங்கிள் உள்ள சிஇ. ஓகேவா, சிஇ ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு இப்போ ரெண்டாவது பக்கத்தை எடுக்கலாம், சிபி. ஓகேம்மா, சிபி டிவைடட் பை குட்டி ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய ரெண்டாவது பக்கம் சிடி ஈக்குவல் டு மூணாவது பக்கம் எடுக்கலாம், ஏபி டிவைடட் பை குட்டி ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய மூணாவது பக்கம் டிஇ. இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். சிஏ என்ன வருமா? 15 இல்லையா? 15 டிவைடட் பை அதில் உள்ள சிஇ, அப்போ சிஇ என்ன வரும்? 10 ஈக்குவல் டு சிபி என்னமா இருக்குது? சிபி வந்து நமக்கு 12 கிடச்சிருக்கு, டிவைடட் பை சிடினா நமக்கு 8 கிடச்சிருக்கு, ஈக்குவல் டு ஏபி வந்து 9 டிவைட் பை டிஇ வந்து நமக்கு எக்ஸ். ஆக்சுவலாக எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இப்போது மூணுமே ஈக்குவல் நமக்கு தெரியும் அக்கார்டிங் டு சிமிலாரிட்டி. இப்போ நம்ம ஏதாவது ரெண்டை கம்பேர் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம்.
எதனாலும் சரி தான். இப்போ 9 இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், இது எடுக்கலாம். நம்ம இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 15/10 ஈக்குவல் டு 9/x. அப்போது 15x ஈக்குவல் டு 9 into 10. அப்போ x ஈக்குவல் டு 90/15. அப்போது 5 3s are 19, 3 30, 6 இல்லையாம்மா. அப்போது 6 சென்டிமீட்டர். அப்போது எக்ஸோட வேல்யூ என்னம்மா, x ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு.